ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட், எண்ணெய் அப்சார்ப் பண்ணவே பண்ணாது. இது 2 கப் மைதா மாவுக்கு தேவையான உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் மேலே தடவி ஊற வச்சுடுங்க, ஒரு 1/2 hour இல்லை 1 hour போல். மாவை சரிசமமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பூரி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் நடுத்தரமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி 3 தேய்ச்சி தனியாக வச்சுக்கோங்க. மெல்லிசான ஷீட்டாக வரணுன்றதுக்காக தேய்ச்சி வச்சுருக்க இந்த 3த்தையும் ஒன்று மேலே ஒன்று அடுக்க போகிறோம். ஒன்று மேலே ஒன்று அடுக்குனாக்கா அது ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எண்ணெயை ஃபுல்லாக மேலே தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் மேலே மைதா மாவு இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. எண்ணெயும் மாவும் ஒன்றா சேர்கிறதால லேயர் அழகாக பிரிக்க முடியும் நம்மளால். இந்த மாதிரி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே டஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கிடுங்க. இந்த மாதிரி அடுக்கிட்டு இதை இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம உருட்டுவோமோ அந்த மாதிரி ஃபுல்லாக எவ்வளோ பெருசாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிட்டு ஒரு சூடான தவாவில் ஒரு 30 seconds இந்த மாதிரி பபிள்ஸ் வர மாதிரி இருக்கிறப்போ திருப்பி போட்டு அதையும் ஒரு 30 seconds போல் எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான், ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை பாருங்கள், லைட்டாக பபிள் மாதிரி வந்த உடனே எடுத்துடணும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக பிரிச்சிடணும். ஓரங்களில் பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பொறுமையாக பிரித்தாக்கா வந்துடும் அழகாக. இதே மாதிரி எல்லா இலைகளையும் பிரித்து வச்சுடுங்க. இதில் சென்டர் ஷீட் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். சென்டர் ஷீட் நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்ட்டு. அடியில் என் கை தெரியுது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு மெல்லிஸாக இருக்கும். இந்த ஷீட்ஸ் 2லேருந்து 3 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும், வெறும் ஸ்டஃபிங் மட்டும் செஞ்சு ரோல் பண்ணி பொரிக்கிறதுக்கு. இன்றைக்கி இப்போ 6 ஷீட் செஞ்சுருக்கேன். இதுக்குள்ளார உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டஃபிங்ஸ் எது வேணாலும் செஞ்சு வச்சு பொரித்து சாப்பிட்லாம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், கொஞ்சம் கூட ஆயில் அப்சர்வ் பண்ணவே பண்ணாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.